எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. சித்திரை நட்சத்திரம் தருவது கல்வியா, செல்வமா, வீரமா? அதிபதி செவ்வாய். மிருகம், பெண், புலி. தைரியம், வலிமை, கம்பீரம் மற்றும் தன்னம்பிக்கை போன்ற குணங்களை வெளிப்படுத்துகிறது. மேலும் சுயமரியாதை, விட்டுக் கொடுக்காத பண்புகளையும் வெளிப்படுத்துகிறது. பதுங்கி பின் பாயும் குணமான நிதானம், சரியான நேரத்தில் தனது பலத்தை வெளிப்படுத்துவது போன்ற குணங்களை வெளிப்படுத்துகிறது. கணம், ராட்சச கணம். ஆதிக்கம் செலுத்துதல், எளிதில் உணர்ச்சிவசப்பட்டு கோபம் கொண்டும் தவறான முடிவுகளை எடுப்பது, வெளிப்படையான பேச்சுக்களால் பிறர் மனதை புண்படுத்துவது போன்ற குணங்களையும் வெளிப்படுத்துகிறது. பறவை, மரங்கொத்தி பறவை. சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, வேலையை திட்டமிட்டு துல்லியமாக செயல்படுதல், சுய முயற்சியால் முன்னேறும் திறன் போன்ற குணங்களையும் வெளிப்படுத்துகிறது. மரம், வில்லு மரம். சிவபெருமானுக்கு புனிதமானதாகவும் பூஜைக்காகவும் பயன்படுகிறது. லட்சுமி தேவியின் அம்சமாகவும் விளங்குகிறது. எண்ணங்களிலும் செயல்களிலும் தூய்மை, இன்ப துன்பம், வெற்றி தோல்வி நிலைகளை சமமாக பாவிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. சித்திரை முதல் பாதம். பொதுவான குணங்களோடும் ஆக்ரோஷம், ஆக்கும் திறன், கூர்மையான புத்தி, தங்கள் எண்ணங்களை செயலாக்கும் வலிமை கொண்டும் துணிச்சலான முடிவுகளை எடுப்பவராகவும், தன்னுடைய குடும்ப நபர்களுக்கு அதிக சுபவரியம் செய்தும் தன் குடும்ப எதிரிகளை சின்ன பின்னமாக்கி சிதறடிக்கும் வலிமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். சித்திரை இரண்டாம் பாதம். பொதுவான குணங்களோடும் அதீத அறிவு சார்ந்த திறமைகளும், எதையும் அலசி ஆராயும் குணமும், சமயோஜிதமாக பிரச்சனைகளை அணுகி தீர்க்கும் திறன் கொண்டும் தன் குடும்ப உறுப்பினர்களின் தேவையறிந்து பூர்த்தி செய்து தன் குடும்ப எதிரிகளை சமயம் பார்த்து தாக்கி திணறடிக்க செய்வார்கள். சித்திரை மூன்றாம் பாதம். பொதுவான குணங்களோடும் உல்லாசமாக ஊர் சுற்றுபவர்களாகவும், ஆடம்பர வாழ்க்கையில் அதிக நாட்டம் கொண்டும், அநியாயத்தை கண்டால் பொங்கி எழுபவராகவும், தன் குடும்பத்தில் அதிக நேசித்து தன் குடும்ப நபர்களை அதிகம் நேசித்து செலவு செய்வதாகவும், தன் குடும்ப எதிரிகளை மன்னித்தும் மீறினால் தக்க பதிலடி கொடுப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். சித்திரை நான்காம் மாதம். பொதுவான குணங்களோடும் கடின உழைப்பு, பிடிவாதம், புத்திசாலித்தனம், ஆழமான சிந்தனை கொண்டவர்களாகவும், சமூக விஷயங்களில் ஆர்வமும், அனைவரையும் சமமாக மதிக்கும் நல்ல குணம் கொண்டவர்களாகவும், குடும்பத்தின் மீது அளவழந்த பாசமும் கொண்டு சுப விரயம் செய்பவர்களாகவும், தன் குடும்ப எதிரிகளுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத தாக்குதல்களை கொடுத்து காணாமலும் செய்து விடுகிறார். சித்திரை நட்சத்திரத்தின் அடையாளமானது வீரம், கல்வி, செல்வம் என்ற படிநிலையிலே உள்ளது என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.